அடிப்படை உரிமைகள். ஒரு ஜனநாயக நாட்டில் மக்கள் அரசின் கட்டுப்பாட்டில் வாழ்ந்தாலும் அந்த அரசை மீறக்கூடாத சில உரிமைகள் ஒவ்வொரு குடிமகனுக்கும் உண்டு. இந்த உரிமைகளே அடிப்படை உரிமைகள். உதாரணமாக, ஒரு காவல் அதிகாரி காரணமே சொல்லாமல் உங்களை கைது செய்ய முடியாது. ஒரு அரசு ஊழியர் உங்கள் சாதியை பார்த்து வேலை மறுக்க முடியாது. இப்படி அரசின் அதிகாரத்துக்கு எல்லை வகுத்து சாதாரண மனிதனை காக்கும் கேடயமே அடிப்படை உரிமைகள் ஆகும். அரசியலமைப்பின் 3ஆம் பகுதியில் விதி 12 முதல் 35 வரை அடிப்படை உரிமைகள் பற்றி கூறப்பட்டுள்ளது. இவை மீறப்பட்டால் நேரடியாக நீதிமன்றத்தில் தீர்வு பெறலாம். ஆனால் இவை முழுமையானவை அல்ல. அதாவது, உங்களுக்கு பேசும் உரிமை உண்டு. ஆனால் அதை பயன்படுத்தி வேறு ஒருவரை அவதூறு செய்ய முடியாது. சமூக நலனுக்காகச் சில நியாயமான வரம்புகள் உண்டு. மாக்னா கார்ட்டாவின் தாக்கம் கொண்ட இந்த பகுதியை இந்தியாவின் மாக்னா கார்ட்டா என்று அழைக்கிறோம். ஒரு காலத்தில் சொத்துரிமை அடிப்படை உரிமையில் இருந்தது. 1978 44வது திருத்தத்தால் நீக்கப்பட்டு விதி 300 கீழ் சட்டப்பூர்வ உரிமையானது. விதி 12 இங்கே அரசு என்பது மத்திய அரசு மட்டுமல்ல, மாநில அரசுகள், நகராட்சி, ஊராட்சி உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகளையும் சேர்த்ததே. விதி 13 ஒரு காவலனைப் போல நிற்கிறது. அடிப்படை உரிமைகளுக்கு முரணான எந்த சட்டமும் செல்லாது. எடுத்துக்காட்டாக, ஒரு மாநிலம் ஒரு குறிப்பிட்ட சாதியினரை மட்டும் பூங்காவுக்குள் நுழையக்கூடாது என்று சட்டம் போட்டால் நீதிமன்றம் அதை உடனே செல்லாது என்று அறிவித்துவிடும். இந்த அதிகாரமே நீதித்துறை மறு ஆய்வு எனப்படும். இதன் வலிமையை நிலைநாட்டியது கேசவானந்த பாரதி வழக்கு. 1973 அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பை மீறும் திருத்தத்தை கூட நீதிமன்றம் ரத்து செய்யலாம் என தீர்ப்பளிக்கப்பட்டது. இப்போது 6 உரிமைகள். முதலாவது, சமத்துவ உரிமை. விதி 14 முதல் 18. எளிமையாகச் சொன்னால், ஒரு பணக்காரனும் ஒரு ஏழையும் ஒரே குற்றம் செய்தால் சட்டம் இருவரையும் ஒரே மாதிரிதான் நடத்தும். இதில் பாகுபாட்டு தடை, பொது வேலைவாய்ப்பில் சமவாய்ப்பு, தீண்டாமை ஒழிப்பு, பட்டங்கள் நீக்கம் ஆகியவை அடங்கும். விரிவாக காணலாம். விதி 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். விதி 15 மதம், இனம், சாதி, பாலினம், பிறந்த இடம் அடிப்படையில் பாகுபாட்டை தடை செய்கிறது. 2019 103வது திருத்தம். இவை பொருளாதாரத்தில் நலிந்தோருக்கு 10 விழுக்காடு இடஒதுக்கீட்டை சேர்த்தது. விதி 16 பொது வேலைவாய்ப்பில் சமவாய்ப்பு. விதி 17 தீண்டாமையை ஒழிக்கிறது. விதி 18 இராணுவம், கல்வித்துறை தவிர வேறு பட்டங்களை நீக்குகிறது. இரண்டாவது, சுதந்திர உரிமை. விதி 19 முதல் 22. இதுதான் நம் அன்றாட வாழ்வைத் தொடும் உரிமை. பேசுவது, கூடுவது, சங்கம் அமைப்பது, நாடு முழுவதும் பயணிப்பது, எங்கும் வசிப்பது, விரும்பிய தொழிலை செய்வது என 6 சுதந்திரங்கள். உதாரணமாக, ஊரில் வேலை இல்லாத ஒரு தொழிலாளி வேறு மாநிலத்துக்கு சென்று வேலை செய்ய இந்த உரிமைதான் அனுமதி. விதி 21 வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திர பாதுகாப்பு. இதனோடு இணைந்த விதி 21A 86வது திருத்தம் 2002 மூலம் 6 முதல் 14 வயது வரை இலவச கல்வியை வழங்குகிறது. இதை நடைமுறைப்படுத்த கல்வி உரிமை சட்டம் 2009 வந்தது. விதி 22 கைது செய்யப்பட்டவரை 24 மணி நேரத்திற்குள் நீதிபதி முன் நிறுத்த வேண்டும் எனக் கூறி தவறான தடுப்பு காவலிலிருந்து காக்கிறது. மூன்றாவது, சுரண்டலுக்கு எதிரான உரிமை. விதி 23 மனித கடத்தல் மற்றும் கட்டாய உழைப்பை தடை செய்கிறது. உதாரணமாக, ஒரு முதலாளி கடன் கொடுத்த பெயரில் ஒரு ஏழையை ஊதியமே இன்றி வருடக்கணக்காக வேலை வாங்கினால் அது குற்றம் என கருதப்படுகிறது. விதி 24 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை ஆபத்தான தொழிற்சாலைகளில் வேலைக்கு அமர்த்துவதை தடுக்கிறது. படிக்க வேண்டிய வயதில் குழந்தை இயந்திரங்களுக்கு நடுவே உழைக்கக்கூடாது என்பதே நோக்கம். நான்காவது, மத சுதந்திர உரிமை. விதி 25 மதத்தை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உள்ள தனி நபர் உரிமை. விதி 26 மதப் பிரிவின் கூட்டு உரிமை. விதி 27 ஒரு மதத்தை பரப்ப விதிக்கப்படும் வரியை செலுத்தும்படி யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது. விதி 28 முழு அரசு நிதியுதவி நிறுவனங்களில் மதக் கல்வியை தடுக்கிறது. ஐந்தாவது, கல்வி மற்றும் கலாச்சார உரிமைகள். விதி 29 மற்றும் 30 சிறுபான்மையினர் தங்கள் மொழியையும் பண்பாட்டையும் காக்கவும் தங்களுக்கான பள்ளிகளை நடத்தவும் உரிமை தருகிறது. ஆறாவது, அரசியலமைப்பு தீர்வு காணும் உரிமை. இதுவே மற்ற அனைத்து உரிமைகளையும் காக்கும் கேடயம்.
ஒரு உரிமை காகிதத்தில் இருந்தால் மட்டும் போதாது. அதை மீட்க வழியும் வேண்டும். அதுவே விதி 32. இதன் மூலம் உரிமை மீறப்பட்டவர் நேரடியாக உச்ச நீதிமன்றத்தை அணுகலாம். அதனால்தான் அம்பேத்கர் இதை அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்றார். நீதிமன்றம் 5 வகை உத்தரவுகளை பிறப்பிக்கும். சட்டவிரோதமாக கைது செய்யப்பட்டவரை நீதிமன்றத்தின் முன் நிறுத்தும் ஆட்கொணர்வு நீதி பேராணை. ஒரு அதிகாரியை தன் கடமையை செய்யச் சொல்லும் செயலுறுத்தும் பேராணை. கீழ் நீதிமன்றத்தை எல்லை மீற விடாமல் தடுக்கும் தடையுறுத்தும் பேராணை. வழக்கு ஆவணங்களை வரவழைக்கும் ஆவணக் கேட்பு. ஒரு பதவியில் இருப்பவரின் தகுதியை கேள்வி கேட்கும் தகுதிமுறை பேராணை. விதி 33. படையினர் காவல்துறை உறுப்பினர்களின் உரிமைகளை மாற்ற நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் தருகிறது. விதி 34. இராணுவ சட்ட காலத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளுக்கு பாதுகாப்பு தருகிறது. விதி 35. இந்த உரிமைகளை நடைமுறைப்படுத்த சட்டம் இயற்றும் அதிகாரம். இப்படி விதி 12 முதல் 35 வரை ஒவ்வொரு இந்தியனின் உதந்திரத்தையும் கண்ணியத்தையும் காக்கும் உறுதியான கேடயமாக அடிப்படை உரிமைகள் நிற்கின்றன.